இன்று மசல் வளர்ச்சிக்கு அனைவரும் வே புரோட்டீன் நம்பியுள்ளனர். உடற்பயிற்சிக்குப் பிறகு அதை குடிப்பது எளிது. ஆனால் பண்டைய வீரர்கள் இதை பயன்படுத்தியதில்லை. அவர்கள் பாதாம், நெய் மற்றும் மூலிகைகள் போன்ற இயற்கை உணவுகளைத் தேர்ந்தெடுத்தனர். வேதியியல் இல்லை, குறுக்கு வழிகள் இல்லை. அவர்களின் உடற்பயிற்சி கூடங்கள் திறந்த வெளிகளாக இருந்தன. அவர்கள் பயிற்சிக்காக தங்கள் சொந்த உடல் எடையை பயன்படுத்தினர். புரத ஷேக்குகளுக்குப் பதிலாக அவர்கள் மூலிகை கலவைகளை உருவாக்கினர். கடுக்காய், தேன் மற்றும் நெய் போன்ற பொருட்கள் ஆற்றலை அதிகரித்தன. அவர்கள் நேரடி உணவுகளை மட்டுமே சாப்பிட்டார்கள். அவர்கள் மெதுவாக சாப்பிட்டார்கள். அவர்கள் தங்கள் உணவை மதித்து கவனத்துடன் சாப்பிட்டார்கள். முட்டை மற்றும் பச்சை இலை காய்கறிகள் அன்றாட உணவுகளாக இருந்தன. நாம் அவற்றை மறந்துவிட்டோம். நவீனமானதோ அல்லது பழமையானதோ, உங்கள் உடலுக்கு சரியான உணவை வழங்குங்கள். சுறுசுறுப்பாக இருப்பதும் புரதச்சத்து நிறைந்த உணவை உண்பதும் முக்கியம். வாருங்கள், ஆரோக்கியமான பழக்கங்களை உருவாக்குவோம். ஓஜி வழியில்.